ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் வந்து சிக்கன் கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது ரொம்ப சூப்பராகவும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். எந்த ஒரு குழம்புக்கும் சரி, குஸ்கா பிரியாணிக்கும் சரி, எதுக்கு வேணாலும் இதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கோங்க. இந்த பாத்திரம் ஏன் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் இதில் நெய் காய்ச்சிட்டு அந்த நெய் காய்ச்சின பாத்திரத்துலையே நான் இப்போ இதை செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து முதல்ல வெங்காயத்தை நிறைய எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த எண்ணெயை நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து இந்த வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் போடணும். ஏன்னா நான் வந்து முதல்ல வறுத்து எடுத்த வெங்காயம் வந்து உங்களுக்கு ரிக்கார்டாவில் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த லெவலில் நான் சிக்கனை போட்டு அதையே பிரட்டி விடுங்க. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா வேகட்டும். இப்போ தண்ணி விட்டு வரும். நம்ம இதில் தண்ணியே ஊற்ற போகிறதில்ல. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, நம்ம வெங்காயத்தில் உப்பு போட்டுட்டோம். அதனால் இப்போ வந்து நம்ம இதில் போட வேணாம், ஆல்ரெடி போட்டாச்சு. இதில் வந்து இப்போ நல்லா கொதித்து வேகட்டும். அப்படியே மூடி கூட வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். எல்லா தண்ணியும் அந்த சிக்கன்லேருந்து வெளியே வந்திருக்கும். வந்து பாருங்கள் இப்படி இருக்குது. இப்படியே தான் நம்ம நிறைய எண்ணெய் விட்டுருக்கோம். அதனால் அதுலேயே பரட்டி எடுத்துடலாம். சிக்கன் தான் சீக்கிரம் வெந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு கலந்து விட்டுருங்க. போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் தான், ரொம்பலாம் இல்லை. ஒரு 30 செகண்ட், 1 நிமிஷம் அந்த மாதிரி மூடனா போதும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் மூடி வச்சிங்கன்னா அது தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது பாருங்கள், தண்ணி விட்டு வேகுது. அதனால் நம்ம தண்ணி அதிகமாக நம்ம உள்ளாதனால அடிக்கடி நம்ம திறந்து அதை கிண்டி விட்டுக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சி தீஞ்சு போயிடும். மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதுக்காக தான் அடிக்கடி நம்ம மூடி வைக்கிறது. பாருங்கள், இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அந்த சிக்கனை ஒதுக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி அதை இதில் போடுறேன். அப்படியே ஓரமாக போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1 மினிட் மூடிட்டு திறந்து பாருங்கள். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து நல்லா வந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம இந்த சிக்கன் கூட இது தக்காளி கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட வந்துடுச்சு. நம்ம தண்ணி வற்றி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம தக்காளி போடவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு. அதனால் இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், மஞ்சத்தூள் முதல்ல போட்டோம். இதை நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம செய்கிறப்போ சீக்கிரமாக நமக்கு கறி அதாவது தண்ணியில் வேகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியிலேயே கறி, அந்த எண்ணெயிலேயே அந்த தண்ணியிலையுமே கறி வந்துடும். நம்ம வந்து தண்ணி ஊற்றவே வேண்டியதில்லை. இப்போ ஜீரகம் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் வேணும்னாலும், காரம் வேணும்னாலும் மிளகுத்தூள் கூட நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் மிளகுத்தூள் போடலை. பாருங்கள் இப்போவே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. அப்படியே இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சுருங்க. அப்படியே வெந்துட்டுருக்கட்டும்.
இது வந்து சப்பாத்திக்கு, நானுக்கு, பரோட்டாக்கு, இட்லி, தோசை எல்லா டிஷ்ஷுக்குமே இது சாப்பிட்லாம். நம்ம ஒயிட் ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். குஸ்கா, பிரியாணி இந்த மாதிரி செஞ்சால் கூட அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இது ரொம்ப எல்லா உணவுக்குமே இது சைட் டிஷ்ஷு, மெயின் டிஷ்ஷு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி அது கட் பண்ணி அந்த இலையும் போட்டுக்கோங்க. புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்ச வெங்காயம் இருக்குல்ல, அதை இதோட கலந்துருங்க. இதில் பாருங்கள், நம்ம சுத்தமாக தண்ணியே சேர்க்கலை. தண்ணியே சேர்க்காம தான் நம்ம இந்த டிஷ்ஷை செய்கிறோம். ஓகேவா? இந்த வெங்காயமெல்லாம் போடும்போது நமக்கு அந்த மசாலா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நமக்கு சோத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ தொட்டுக்கிறதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதையும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 மினிட் நோண்டா போதும். அப்புறம் பார்த்தா பாருங்கள் எப்படி வந்து எவ்வளோ நல்லாயிருக்கு. தண்ணியே நம்ம விடலை. இது முந்திரி கொஞ்சம் அரைச்சி ஒரு 10 முந்திரி நான் போட்டு அரைச்சி விட்டுருக்கேன். நீங்கள் முந்திரி இல்லைன்னாக்கா தேங்காய் பால் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தெக்கான தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். முந்திரி தான் அரைச்சி விடணும்ல, முந்திரி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் விட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா ஒன்று லாஸ்ட்டாக தான் நான் போடுறேன். போட்டு அதோட அப்படியே அந்த வாசனைக்காக, அந்த பச்சை மிளகா வாசனைக்காக நான் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் போட வேணும்னா நான் வந்து இந்த கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நான் அது ஆரம்பத்திலே போட மறந்துட்டேன். அது போட்ட ஞாபகத்தில் இருந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்தது போடலைன்னு. அதனால நான் போட்டிருக்கேன். அந்த வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் முதல்லே போட்டிருந்தா இந்த லெவல்லே இறக்கிடலாம். ஆனால் நான் இப்போ தான் போடுறேன். அதனால் கொஞ்சம் 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த கரம் மசாலா வாசனை, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதை நம்ம பாருங்கள், இப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம். சப்பாத்தியா, தோசையா, இட்லியா, சாதமா, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க எல்லாத்துக்குமே இது ஒத்து வரும். ஆளினால் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ வந்து இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது கமெண்ட்டு ஒன்று கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் ஒன்று போடுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அடுத்து நல்ல ரெசிபியோடு வருவேன். நான் இப்போ ரொம்ப நாள் எதுவுமே போடாமல் விட்டுட்டேன். இனிமேல் நான் அடிக்கடி வருவேன். நீங்கள் எல்லோரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதரவு கொடுங்க. நன்றி.